அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்தில் இருந்து. தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்களிடம் ஷேர் பண்ணுறோம். இது ரொம்ப சின்ன வீடியோ தான் சார். சரி, என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா அமங்கல யோகம் சொல்லி மூல நூல்களில் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் நம்மகிட்ட பரவிட்டு இருக்கு. இந்த இணைவு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் அது பெரிதும் தோஷம் அப்படி இப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது புலிப்பாணி மற்ற நூல்களில் கூட இது பற்றி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அந்த நூல்களுக்குள்ளெல்லாம் போகலை. சரி, நடைமுறையில் இந்த விதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சார், நல்லா தெரிஞ்சுங்க, சூரியன் ஒரு உஷ்ண கிரகம், செவ்வாய் ஒரு உஷ்ண கிரகம். இந்த ரெண்டு உஷ்ண கிரகமும் சேர்ந்து ஒரு பாவத்தில் இருந்தால் அது பாதிப்புன்னு சொல்லப்படுது. சரிங்களா? சரி, இதனால் என்ன அமைப்பு அப்படின்னா, இந்த இளம் வயதில் ஒரு மாதிரியான பலன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை சார். எங்கேயாவது ஒரு ஜாதகத்தில் அது நடந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனுடைய அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த இணைவு மேசத்தில் இருக்கக்கூடாது, ரிஷபத்தில் இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கு. அதாவது ஒரு 50% நன்மையை தரும், 50% நன்மை இல்லாத ஒரு விஷயத்தை தரும். கடகத்தில் தாராளமாக இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கவே இருக்கலாம், கன்னியில் ஒரு 50% ஓகே, துலாத்தில் நிச்சயமாக இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கவே இருக்கலாம், மகரத்தில் இருக்கக்கூடாது, கும்பத்தில் இருக்கவே கூடாது, ஒரு நிலையில் பரவாயில்லை, மீனத்தில் இருக்கலாம், வச்சுக்கலாம். ஆனால் என்ன கான்செப்டோட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூரியனும் செவ்வாயும் மட்டும் ஒரு ஜாதகத்தில் சேரும்போது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு தோஷத்தை ஏற்படுத்துறதில்லை. தோஷங்கள் அனைத்துமே பழங்காலத்தில் பெண்களுக்காக மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? அதன் அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால மட்டும் ஒரு ஜாதகத்தை நாம் ஒதுக்க வேண்டாம். அவங்களுடைய லக்னத்தை பாருங்க, லக்னாதிபதியை பாருங்க, 7ஆம் இடத்தை பாருங்க, 7ஆம் அதிபதியை பாருங்க, இன்னொரு படி மேலே போய் சொல்றேன், 3, 7, 11ஆம் பாவத்தெல்லாம் பாருங்க. அந்த ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த ஜாதகத்தை நீங்க திருமணம் செய்து முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சூரியன் செவ்வாய் இணைவு ஒரு பெரிய தோஷத்தை ஏற்படுத்துவதில்லை. நன்றி, வணக்கம்.